ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா கென் கருணாஸ் அவர்கள் நடிச்சு வெளியாக இருக்க யூத் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு பிறந்திருக்கிறது சாதாரண குழந்தை இல்ல மேடம், கடவுளே வந்து பிறந்திருக்கிறாரு. கருப்பையா சீராம் சேர விடாதீங்க. ஸ்டாரிங் கென். இவனா பாரு, என் பையன் ஐயே சாவா. ஏய், தேவதர்ஷினி மேம்லாம் இருக்காங்களா? இவர்லாம் இருக்காரு வேற லெவல். யாரா பிரவீன்? நல்லா வைபா தான் ஸ்டார்ட் ஆகுது. இனிமே உங்க கவனம் முழுக்க படிப்புல மட்டும்தான் இருக்கணும். ஆனா எனக்கு என் மைண்ட்ல ஓடுறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், லவ் லவ் லவ். எவ்வளவோ பொண்ணுங்க பின்னாடி நான் சுத்தி இருக்கேன் மச்சான். ஆனா இப்ப ஏன் பின்னாடி 3 பொண்ணுங்க சுத்துறாளுங்கடா. பார்க்க வேற சூப்பரா இருக்காளுங்க மச்சான். 3 படத்துல தனுஷ் இப்படி பண்ணுவார்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்டி. ஏய், அவன் நிறைய விஷயம் ஒன்ன மாதிரியே பண்ணுவாமா. நாளை பின்ன ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவன் நம்மள மறந்துடுவான்ல. நான் என் அம்மா விட்டு வரப்போ உனக்கு அதெல்லாம் தெரியலையா? ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல். ஐ லவ் யூ. மியூசிக் வேற லெவல்ல இருக்கு. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன பாட்டுலாம் பார்த்துருப்போம், அதுவே வேற லெவல்ல இருக்கு. மியூசிக் ட்ரெய்லர்ல மியூசிக்குமே வேற லெவல்ல இருக்கு. 4 பேரு நீ உருத்தாயிடுச்சியா? எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் பிரவீன். ஆனா எனக்கு என்ன பிடிக்கும்ன்றது மட்டும் பத்தாது. காமெடியா இருக்கும் போல இருக்கு படம். யூத். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க 2 பேர் நெக்ல ஏதோ இருக்கு. 19th March 2020. ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட பேர் வந்து யூத். ஓகேங்களா, யூத்னாலே நமக்கு வந்து விஜய் சார் படம் தான் ஞாபகம் வரும். அதாவது யூத்னு விஜய் சார் வந்து ஆல்ரெடி ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஓகேங்களா, அதனால வந்து யூத்னாலே விஜய் சாரோட படம் தான் ஞாபகம் வரும். இந்த படத்துல வந்து யூத் படத்துல இருக்க, அதாவது விஜய் சார் நடிச்ச யூத் படத்துல இருக்கிற பாட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ட்ரெய்லர் லாஸ்ட்ல வந்து அந்த பாட்டு வருது, அந்த பாட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கென் கருணாஸ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாம இந்த கதையை எழுதுனதும் அவர் தான், ப்ரொடியூஸ் பண்றதும் அவர் தான். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிறதுமே அவர் தான். ஓகேங்களா, இந்த ட்ரெய்லரோட லாஸ்ட்ல கூட ரிட்டன் டைரக்டட் அண்ட் ப்ரொடியூஸ்டு பை கென் அண்ட் கேங் தான் போட்டிருக்காங்க. அதாவது இவரும் இவரோட கேங், அதாவது இவர் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ வந்து ஸ்டோரி எப்படி இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஹீரோ வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட். அவங்க அப்பா அம்மா வந்து இவர் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதாவது பையன் வந்து பெரிய ஆள் ஆயிடுவான், நல்லா படிப்பான், நல்லா படிச்சு ஒரு பெரிய இடத்துக்கு போவான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்படி நம்பிக்கை இருக்கிறனால அந்த பையனை வந்து நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி ரொம்ப பாசம் காட்டி வளர்க்குறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஆனா இந்த பையன் வந்து படிக்காம வந்து விளாடுறது, அப்புறம் வந்து லவ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கணும். ஓகேங்களா, அது வந்து ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரியுது. படத்துல எப்படி காட்ட போறாங்கன்னு தெரியல. படத்துல வந்து ஒரு 3 ஹீரோயின் காட்டுறாங்க. அதாவது 3 பேரை வந்து ஹீரோ லவ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. 3 பேரையும் வந்து ஒரே டயத்துல லவ் பண்றாரா, இல்லாட்டி வந்து ஒவ்வொருத்தரா லவ் பண்றாரா, அதாவது ஒருத்தரை லவ் பண்ணிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு அடுத்த ஹீரோயின் அந்த மாதிரி லவ் பண்றாரா, இல்லாட்டி 3 பேரையுமே வந்து ஒரே நேரத்துல லவ் பண்றாரா என்னன்னு தெரியல. அதெல்லாம் வந்து படத்தை பார்த்தா தான் தெரியும். ஆனா வந்து 3 ஹீரோயின் காட்டுறாங்க, அது எப்படின்னு தெரியல. ஆனா 3 ஹீரோயினுமே வந்து இவரை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து லாஸ்ட்ல கூட ஒரு ஹீரோயின் சொல்லுவாங்க, அதாவது உன்னை எனக்கு ஃப்ரெண்டா பிடிக்கும், ஆனா வந்து அது மட்டுமே வந்து லவ் பண்றதுக்கு இதாகாது அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி காட்டியிருக்காங்க. மேபி வந்து அவங்க வந்து ஃப்ரெண்டா வந்து இவர் கூட பழகுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து இவர் வந்து அதை லவ்னு நினைச்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் போகும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இவர் வந்து நிறைய பொண்ணுங்களை ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி லவ் பண்றேன், இந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். அது பூரா ரிஜெக்ட் ஆயிருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த 3 பொண்ணுங்களை வந்து பார்ப்பாரு, லவ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து இந்த 3 பொண்ணுங்களுமே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவங்க 3 பேருமே வந்து ஃப்ரெண்டா தான் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் கொண்டு போவாங்க. கடைசியில வந்து என்ன ஆச்சு, இவர் வந்து படிச்சாரா இல்லாட்டி என்னதான் பண்ணாரு அப்படின்றதான் இந்த ஸ்டோரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து சும்மா என்னோட ப்ரெடிக்ஷன் தான், இது என்னோட கெஸ் தான்.
இதுதான் கதையா இருக்கணும்லாம் எந்த அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் தான். படத்துல வேற மாதிரி கூட இருக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் மற்றும் ஹீரோவான கென் கருணாஸ் அவர்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருக்காரு. இந்த படம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாம் நிறைய கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூஸ்ல எல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா 90s கிட்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்றத சொல்றதுக்கு சில படங்கள் இருக்கு. அதே மாதிரி 2K கிட்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு சில படங்கள் இருக்கு. ஆனா இந்த 2000, 2001, 2002, 2003 இந்த மாதிரி காலகட்டங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பசங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்றத சொல்றதுக்கு வந்து எந்த படமே இல்லை. அதாவது நீங்க எல்லாருமே நினைப்பீங்க 2000, 2001 வந்து 2K தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா வந்து 90s கிட்ஸ்னா வந்து அவங்க ஒரு மாதிரி, அவங்க ஜென்ரேஷன் வந்து ஒரு மாதிரி இருக்கும். 2K கிட்ஸ்னா அவங்க ஜென்ரேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அட்வான்ஸ்டா வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனா இந்த 2000, 2001, 2002, 2003 இதுல பிறந்தவங்க யாருமே வந்து 2K கிட்ஸ் மாதிரியும் இருக்க மாட்டாங்க, 90s கிட்ஸ் மாதிரியும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இவங்க ஜென்ரேஷனே வந்து ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். அதாவது 2K பாதி 90s பாதின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது எப்படின்னா இந்த 2000, 2001, 2002 இந்த காலகட்டத்திலலாம் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா 90s கிட்ஸ்ல பாதி இருப்பாங்க. அதாவது 90s கிட்ஸ் பண்ற பாதியை வந்து இவங்க பண்ணுவாங்க. ஆனா முழுசா இருக்க மாட்டாங்க. முழுசா 90s கிட்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க. 80s கிட்ஸ் பார்த்து எல்லாத்தையுமே முழுசா அந்த மாதிரிலாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா 90s கிட்ஸ்ல பாதி, அதாவது 90s கிட்ஸ் பண்ண பாதியில இவங்க வந்து இது கேம்ஸா இருக்கட்டும், மூவிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இதுல வந்து 90s கிட்ஸ்ல பாதி. அதே மாதிரி 2K கிட்ஸ்லயுமே பாதி தான். அதாவது 2K கிட்ஸ் பண்ற எல்லாத்தையுமே இவங்க பண்ண மாட்டாங்க. 2K கிட்ஸ்லயுமே பாதி தான். அதாவது 2K 90s ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணாப்புல தான் இவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு தனிப்பட்ட படம் வரல. அதை வந்து கென் கருணாஸ் அவர்கள் வந்து அவ்வளவு டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அதை வந்து மாத்திர மாதிரி தான் இந்த படத்தை அவர் எடுத்திருக்கேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதாவது 2000, 2001, 2002, 2003 இந்த காலகட்டத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்றத தான் இந்த படத்துல நான் சொல்லியிருக்கேன். இந்த படத்தை அதை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்ப்போம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வரைக்கும் 90s கிட்ஸ் சம்மந்தப்பட்ட சில படங்கள் வந்திருக்கு, 2K கிட்ஸ் சம்மந்தப்பட்ட சில படங்கள் வந்திருக்கு. ஆனா வந்து இந்த இன்டர்மீடியட்டான அந்த பீரியட்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்பை வந்து யாருமே படமாக்குறது கிடையாது. அதை வந்து இவர் படமாக்கியிருக்காரு. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? படம் வந்து 19th March தான் ரிலீஸ் ஆகுது. அதாவது March 19 தான் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.